தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். விஜய் நான் ஒரு தற்குறி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே அவர் தற்குறி இல்லைங்க. ஏன்னா ஐஎம்டிபி ரேட்டிங் படியே தமிழ்நாட்டில் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு திரை நட்சத்திரம் சகோதரர் விஜய் அவர்கள். இவ்வளவு படத்தில் நடித்து இவ்வளவு போட்டி இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் பல்வேறு இடத்துல நெப்போ கிட்ஸ் இருந்தாலும் இப்போ தனுஷ், சூர்யா, கார்த்தி எல்லாருமே வந்து அந்த திரைப்படத்துறையிலேருந்து சிவாரிசுகள்னாலையும் ஒரு எக்ஸ்போஷர் பல கான்டாக்ட்ஸ் அந்த திரைத்துறைக்குள்ளேயே இருந்தனாலையும் வந்தவங்க தான். ஆனால் அவங்க மத்தியில் இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சிருக்கிறதுனா அவர்கிட்ட ஒரு மேஜிக் இருக்குது. அதை தான் அவர் செயல்படுத்துகிறாரு. அவர் மக்களுக்கு என்ன தேவையோ, அதாவது அவரோட ரசிகர்களுக்கு என்ன தேவையோ, ரஜினி அவரோட ரசிகர்களுக்கு என்ன கொடுத்தாரோ அதே மாதிரி விஜய் அவரோட ரசிகர்கள் யாருன்னு கரெக்டாக கண்டறிஞ்சு அவங்க அது கரெக்டாக அந்த ரசிகர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது போக பிஸ்னஸில் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணுமோ அது எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தார். கிட்டத்தட்ட ஐஎம்டிபி ரேட்டிங் படியே 150 to 275 crores கிட்ட சொல்கிறாங்க. அது அவரோட சம்பளமாகவோ இல்லை ஷேராகவோ சம்திங், அது எப்படியோ அவருக்கு போகுது. அப்போ இவ்வளவு காசு ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா தற்கொலையால் சம்பாதிக்க முடியுமா? முடியாது, நிச்சயமாக முடியாது. அவர்கிட்ட சரக்கு இருக்குது, அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை தான் அப்படியே அரசியலையும் வந்து அவர் பயன்படுத்த பார்க்குறாரு. திரைப்படத்தில் அவர் என்ன விஷயத்தை பயன்படுத்தி அவர் இவ்வளோ நாள் ஒரு உச்ச நட்சத்திரமாக தாக்கு பிடிச்சாரோ, ரஜினிகாந்த் அவர்களை 2வது இடத்துக்கு தள்ளிட்டு முதல் இடத்துல விஜய், அதாவது சம்பளத்தில் சொல்கிறேன், வசூல் இல்லை, அவர் தனிப்பட்ட முறையில் எவ்வளோ சம்பாதிக்கிறாருங்கிற இடத்துல விஜய் தான் முதல்ல இருக்கார் ஐஎம்டிபி ரேட்டிங் படி. அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் களத்தில் அரசியல்னு வரும்போது நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, உங்களை அப்படியே அரசியல்னு ஏற்றுக்கணும்னு நினச்சிக்கிறீங்க. நீங்கள் எப்படி திரைப்படத்தில் உங்களை நீங்கள் மாஸ் காட்டி மக்களை வந்து உங்களை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்களோ, ஒரு சூப்பர் ஹீரோன்றவனை மக்கள் ஏன் விரும்பும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சக்திமான் ஒரு சீரியல் வந்துச்சு. அந்த சக்திமான் வந்து அவ்வளோ ஃபேமஸ். இந்தியா முழுக்க எல்லாருமே அந்த பாட்டை பாடிக்கிட்டோம் அந்த மாதிரி சுற்றிக்கிட்டும் இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். நம்ம வளர்ந்தோம் அந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸுக்கு தெரியும்னு நினைக்கிற சக்திமான்னு. அப்போது ஒரு குழந்தை, ஒரு ரேஷ்மி ராயோ சிமோன், ஒரு 9 வயசு குழந்தை இந்த மாதிரி சக்திமான்னு சொல்லி இப்படி கையை தூக்கிட்டு இப்படி சுற்றி குதிக்கும்போது இறந்து போயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ நம்மளால் இயலாத ஒன்றை திரையில் வந்து ஒரு காட்டும்போது மேஜிக் எப்படி உண்மையிலேயே அது என்ன மறைய வைக்கிறதா? இல்லை, அது ஒரு கண்கட்டி வித்து. அதே மாதிரி சினிமாவும் ஒரு மீடியம். அதில் வந்து உங்களை நீங்கள் செய்ய முடியாத விஷயங்களை ஒரு சூப்பர் ஹீரோ செஞ்சாருன்னா 10 பேர் அடித்தாருனாவோ, இல்லை 2-3 பொண்ணுங்க அவரை காதலிக்கும், அதில் ஒன்று இவர் செலக்ட் பண்ணுவார், இல்லை ஒரு காதல் அவ்வளவு இதாக சொல்லுவார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சமூகத்தின் பிரதிபலிப்பாக இருந்தாலுமே அதில் உண்மையான சமூகத்தில் இயலாத சில விஷயங்களை ஒரே பாட்டில் அண்ணாமலை ஒரே பாட்டில் பெரியாள் ஆயிடுவார்ல, பணக்காரர் ஆயிடுவார்ல, அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது அதோட ஈடுபாடு, அதோட ரசிக்கும் தன்மை, அதை ஏதோ நம்மளே அந்த மாதிரி பணக்கார நகரத்தை உணர்றது, அதெல்லாம் எப்படி ஒரு புத்தகம் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்குதோ அதே மாதிரி நிறைய புத்தகத்தில் இருக்க கதாபாத்திரங்களின் தாக்கங்களே நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி தான் திரைப்படமும் அந்த தாக்கம் இருக்குது. ஆனால் அந்த தாக்கத்தை பயன்படுத்தி நீங்கள் அரசியல் செய்ய வந்தீங்கன்னா அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, எப்படி நாம் தமிழர் கட்சி ஆரம்ப கட்ட காலத்தில் களத்துக்கு வரும்போது அவ்வளவு கேள்விகள் வைக்கப்பட்டது, அவ்வளோத்துக்கும் பதில் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட அரசியல் எடுத்துகிட்டு போய் இப்போ நான் இந்த அரசியலை பேசினாலேயே பிறமொழி சமூகங்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு கோபத்தையும் அவங்கள்ட்ட இருந்த ஒரு வெறுப்பையும் சம்பாதிச்சு அதுக்கு வேணால் இப்போ தேவையில்லை, அதை நம்ம புரிதல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்திகிட்டு இருக்கோம் எதுக்காக இந்த அரசியல் தேவைப்படுது அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி ஒரு வெறுப்பை சம்பாதிச்சு அவங்க நமக்கு எதிராக அரசியல் பண்ண ஆரம்பிச்சு, திமுகவுக்கு ஒரு தீமையின் பக்கம் நின்று அவங்களுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சு. அதில் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், எல்லா மக்களுமே அந்த மாதிரி திமுக பண்ணுற விஷயங்களை ஏற்றுக்கிட்டா போய் நிற்பாங்க. கொஞ்சம் பேர் அந்த மாதிரி மொழி உணர்வில் இருந்தாலும் மற்றபடி அவங்க அந்த திமுக பண்ணுற அநீதிகளை அவங்களையும் பாதிக்குதில்லை. அப்படிப்பட்ட மக்களும் இருக்காங்களா? அந்த மாதிரி அரசியலை தாங்கி இது ஏன் கொண்டு வரோம் அப்படின்னா, நம்ம எடுத்து வைக்கும் அரசியலின் தாக்கம் வந்து உலகளாவியது. அப்போ இந்த அரசியலை லைவாக வச்சிருக்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் இந்த அரசியலுக்காக அவன் உயிரை கொடுத்துருக்கான், பல தலைமுறைகள் இழந்திருக்கான், கை கால் இழந்திருக்கான், கண் இழந்திருக்கான், காதை இழந்திருக்கான், வாழ்க்கையை தொலைச்சிருக்கான்ற போது அவளை எவ்வளோ மன உறுதியாக இந்த அரசியலை செஞ்சுட்டு இருப்பான்னு நீங்கள் பார்த்துங்க. இவ்வளோ நாளாக இவ்வளோ தலைமுறையாக கொண்டு வர்றான், தமிழன்கிற உணவு செத்துறக்கூடாதுன்னு கடத்தி கொண்டு வரான்னா அதுக்குள்ளே இருக்க அரசியல் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டாமா? அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய அரசியல், தமிழ்நாடை தாண்டியது, உலகளாவியதுன்னு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டாமா? அப்போ அப்படிப்பட்ட இடத்துல அவன் எவ்வளோ உறுதியாக நிற்பான்.
எதிரியை எப்போவுமே குறைச்சி இடப்படக்கூடாது. அதே மாதிரி விஜய் அவர்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு முகங்கிறதுனாலையும் இவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குங்கிறதுனாலையும் நீங்கள் ஏற்கனவே அப்போது அந்த மக்கள் இதையும் எதிர்பார்க்குறாங்க. இந்த அரசியலை வந்து நீங்கள் தெளிவாக வைக்கணும், அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் தெளிவாக கொண்டு போகணும், நீங்கள் வைக்கக்கூடிய அரசியலை இந்த அரசியலுக்கு எடுக்கிற மாதிரி இருந்துடக்கூடாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய பேர் பாடுபட்டிருக்காங்க, உயிரை கொடுத்துருக்காங்க, இழந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இதே மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சிஸ்டத்தின் அநீதிகள்னால அரசாங்க வேலை கிடைக்கல, காசு கொடுக்க வேண்டி இருந்துச்சு, வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சு. நீங்கள் இப்போ வந்து எல்லாருக்கும் எல்லான்னு சொல்கிறீங்க. எல்லாருக்கும் எல்லான்னா ஸ்கூட்டரும் வீடும் கிடையாது. அவன் சம்பாதிக்கணும். நீங்கள் இந்த திராவிட கட்சிக்காரங்க மாதிரியே திருப்பி நான் உனக்கு ஏற்றுறேன்னு அந்த வாங்குகிற இடத்துல வச்சுக்கிறது வந்து சரியில்லை. அப்படிங்கும்போது நீங்கள் அந்த மாதிரி அரசியல் பேசக்கூடாது. அப்போ நீங்கள் இதை எனேபிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க காலத்துலன்னு பேசணும். நீங்கள் இவ்வளோ இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா நாம் தமிழர் கட்சியும் ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி நெய்தல் படைன்னு சொல்லும்போதும் சரி, விவசாயிகளை பற்றி பேசும்போது சரி, இயற்கை விவசாயத்தை பற்றி பேசும்போது சரி, இயற்கை விவசாயத்துக்கு என்ன தேவை, ஆடு மாடுகளோட கழிவு தேவை, அதுலேருந்து கேஸ் எடுக்கிறதுக்கு உண்டான டெக்னாலஜிலாம் அதிகமாக, இது எல்லாமே இன்டர் கனெக்டடு, இது எல்லாமே வெளிநாடுகளில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது எல்லாமே பிற்போக்குத்தனமானு நீங்கள் ஒரு கட்டமைச்சு நீங்கள் அவரை கேள்வியெல்லாம் கேட்டீங்கல்ல, அப்போ அதுக்கு பதில் சொல்லி வர்றதுக்கு தானே இவ்வளோ நாள் ஆயிருக்கு. இங்கே விஜய் வந்து நம்ம வந்து திருப்பி எல்லோரும் கேட்குறாங்கல்ல, விஜய் அவர்களை வந்து ஏன் சீமான் திட்டிக்கிட்டே இருக்காரு, அவர் ஏன் திமுகவை திட்டுறதை விட்டுட்டாருன்னு. இது வந்து விஜய் கட்சி அதாவது தாவேக்கான்ற கட்சி உருவாக்குற ஒரு நரேட்டிவ். அது அவங்க பொலிட்டிக்கல் சைட்லேருந்து பார்த்தா அதுதான் அவங்களுக்கு பெனிஃபிட்டு. அதனால் நம்ம எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக அரசியல் செய்வோமோ அதே மாதிரி தாவேக கட்சிக்காரங்களும் அவங்களுக்கான அரசியல் செய்கிறதுக்கு உரிமை இருக்குது. அவங்க என்ன நோக்கத்துக்காக வர்றாங்கன்ற கேள்வி கேட்க உரிமை நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரிப்பட்ட உரிமை அவங்களுக்கும் நமக்கு எதிராக அரசியல் பண்ண வேண்டும். நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக அரசியல் பண்ணும் பல்வேறு சிந்தனைகள் பல்வேறு மூளைகளுக்கும் அந்த உரிமை இருக்குது இந்த நாட்டில், அவங்க அரசியலை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தான் நமக்கு இருக்கிற மாதிரி தான். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து நாங்கள் கேள்விக்கு பதில் சொல்லி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். மக்கள் வச்ச கேள்விக்கும் ஊடகங்கள் வச்ச கேள்விக்கும். ஏன்னா எங்களோட கேள்வி உங்களை வந்து சேரணும் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ஊடகம் தான் இடையில இருக்கக்கூடிய மீடியமே. அப்போ நாங்கள் உங்கள்கிட்ட வரக்கூடிய பதில்கள் சரியாக வர்ற வரைக்கும் கேள்விகளை கேட்டுகிட்டே இருப்போம் ஊடகங்கள் மூலமாக. ஊடகங்கள் திருப்பியும் உங்களை பேசுகிறது மட்டும் சொல்லுது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தனியாக ஊடகம் வச்சுக்கல. எங்களுக்கு தேவை ஊடகத்தில் செய்தியாக இருக்கணும். அதுக்குண்டான அரசியலை நாம் தமிழர் கட்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த அரசியல் தான் உங்களை விமர்சிக்கிற அரசியலும் ஊர்கா மாதிரி தொட்டுக்கிற அரசியலும். இந்த சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி இயற்கை சுற்றுச்சூழல் சார்ந்து பேசுதுன்னு இப்போ இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போ குழந்தைய பெற்ற கடந்த 10 வருடத்தில் குழந்தைய பெற்று வளர்த்தவங்க சிட்டியில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்க குழந்தைக்கு நெஞ்சை கொடுக்குறோமா, இல்லை இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் விவேக்கோட குழந்தை சாவுது, ஒவ்வொரு நடிகர்களோட குழந்தை சாவுது, கேன்சர் நிறைய வருது, இந்த புற்றுநோய்கள் வருது, ஒவ்வொரு இடத்துலையும் ஊனமுற்று குழந்தைங்க பிறக்கிறாங்க சுற்றுச்சூழல் பாதிப்புனால. இந்த மாதிரி மக்களை போய் சேர்ந்தடையும் போது இந்த அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும்ல. அப்போ அதுக்கு நாம் தமிழர் கட்சி இப்படி ஒரு அரசியலை பேசிக்கிட்டு இருக்குன்னு களத்தில் தெரியணும்ல. அதுக்குண்டான மீடியம் தான் நீங்கள் விஜய். நீங்கள் எப்படி இந்த சமூகத்தை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறீங்களோ, உங்கள் அரசியலுக்கு சாதகமாக உங்களோட மாசை எப்படி நீங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் காமிக்கிறீங்களோ, நீங்கள் எப்படி திரையில் வந்து அரசியல் பேசுனீங்களோ அதே மாதிரி தரையிலையும் வந்து அதே மாதிரி பேசுகிற அரசியல், இந்த ஆழமில்லாத அரசியல் இருக்குல்ல, இந்த ஆழமில்லாத அரசியல் வந்து அதுதான் உங்களுக்கு மார்க்கெட்டிங், அதுதான் கை கொடுக்குது, அதுதான் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப உள்ளே இறங்குனீங்கன்னா நீங்கள் பல பேரோட எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சி பல பேர் எதிர்ப்பை சம்பாதிக்கிறனால தானே முன்னுக்கு வரோம். நீங்கள் அந்த இன்க்ளூசிவ்னஸ்ன்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்குள்ளே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இன்க்ளூசிவ்னா என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வைக்கிற திட்டங்களின் ஆழங்கள் என்ன அப்படிங்கிறத நாங்கள் கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். நீங்கள் வந்து அந்த விமர்சனம் நீங்கள் பொது வெளின்னு வந்துருச்சுன்னா அதுதான் சிந்தனை போர் தான். கேள்விக்கே பதில் சொல்ல மாட்டீங்க எதிர்க்கட்சி. அப்போ இவ்வளோ நாளாக களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்க ஆட்கள் கேள்வி கேட்டு நாங்கள் வாதத்தில் உங்கள்கிட்ட தோத்துட்டோம்னா கிளம்ப போகிறோம், அவ்வளோதானே. ஆனால் நீங்கள் எங்களுக்கு போட்டியாளர்னு தெரியும் போது கேள்விகள் வரும், விமர்சனங்கள் வரும், அதுக்கு ஆக்கப்பூர்வமாக பதில் சொல்லும். இது வரைக்கும் நடந்த பொது ஊடகங்களில் நடந்த கலந்துரையாடல்கள் பேட்டிகள் எல்லாத்துலேயுமே உங்களை வந்து கேஜ் பண்ண முடியுது. நீங்கள் ஒன்றுக்குமே சரியான ஒரு நிலைப்பாடு இல்லை, திணறீங்க. லாஜிக்கலாக நீங்கள் எடுத்து வைக்கிற அரசியல் அர்த்தமே இல்லைன்னு ஒவ்வொரு கட்டத்துலையும் நீங்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து கார்த்தி ஆனாலும் சரி பல்வேறு ஆட்கள் வந்து உங்களை டைரெக்டாகவே ஊடகத்தில் இருக்கக்கூடிய நெறியாளர்களே உங்களை கார்னர் பண்ணுறாங்க, உங்களால் பதில் சொல்ல முடியலன்னு நீங்கள் வந்து மழுப்பலாகவே போகிறீங்கன்றது உலகம் முழுக்க தமிழ் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அப்போ இவ்வளவு தூரம் மேலோட்டமாக ஒரு அரசியலை நீங்கள் பண்ணணுமா அப்படிங்கிற, நீங்கள் காரியக்காரர் தான், அதனால தான் உங்களுக்கு என்ன ஆதாயமோ அதை செய்கிறீங்க. நாம் தமிழர் கட்சிக்கிறதுனால நீங்கள் திறமையாக தான் அரசியல் பண்ணுறீங்க. என்னென்னா நாம் தமிழர் கட்சி ஒரு பிராண்ட் பண்ண பார்க்குறீங்க. இந்த மாதிரி திமுகவோட பி டீம் அவங்கள்ட்ட வெளில போய் உங்களை விமர்சிக்கிறதா ஊடகங்களில் எப்படி உங்களை மட்டும் மையப்படுத்தி நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பை காமிச்சிக்கிட்டு இருக்காங்களோ அது ஆளுங்கட்சிகளுக்கும் நல்லது தான். ஆனால் இந்த போட்டி நடந்துகிட்டு இருக்குது ஆளுங்கட்சிக்கு நல்லது தான். ஆனால் நாங்கள் பண்ணுற அரசியலுக்கு சேதாரம் வந்துடக்கூடாதுங்கிற அரசியலையும் இதுக்கு மேலே இதை வளர வைக்கணுங்கிற அரசியலையும் நாங்கள் களத்தில் பண்ணிட்டு தானே இருப்போம். அதுக்குண்டான கேள்விகளை வச்சுட்டு நம்ம எவ்வளோ பிளேயர் வந்தாலும் அடிக்க வேண்டியதானே, எவ்வளோ பிளேயர் வந்தாலும் அடித்து விளையாட வேண்டியதானே. இதில் நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்லாமலும் தப்பிச்சு போக முடியாது. அப்படி தப்பிச்சு போக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் அம்பலப்படுத்திக்கிட்டே இருப்போம், மக்கள்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருப்போம். இது தொடர்ச்சியாக அந்த பேச்சு நடந்துகிட்டே தான் இருக்கும். இன்னும் தனியாக நின்று நீங்கள் உங்களோட பலத்தை நிரூபிக்க போகிறதா இருந்தால் எங்களுக்கு போட்டியாளர் நீங்கள். அப்போ நாங்கள் எங்கள் கொள்கை பெறுதா உங்கள் கொள்கை பெறுதாங்கிற போட்டி நடந்துக்கிட்டு தான் இருக்கும். மக்களுக்கு தேவையான அரசியல் என்னங்கிறத நாங்கள் தொடர்ந்து கொண்டு போயிட்டே தான் இருப்போம். நீங்கள் திருப்பியும் இந்த திமுக அதிமுக செய்கிற அந்த கொள்கை எல்லாமே சரியான கொள்கை தான், அதை செயல்முறை மட்டும்தான் தவறாக இருக்குது. அப்போ அதில் அவங்களோட கொள்கை நிலைப்பாட்டில் நீங்கள் ஒத்து போகிறீங்க. அப்போ அந்த இடத்துல நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அவங்க என்ன செய்ய விரும்புகிறாங்க, நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்கிறதுல நம்ம பெரிய கேள்விக்குறி இருக்குது. நீங்கள் பதில் சொல்கிற வரைக்கும் கேள்விகள் தொடரும்.